தஞ்சையில் திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கிருந்த ஒரு கடையில் தேநீர் அருந்தினார். கூடுதல் செய்திகளோடு இணைகிறார் செய்தியாளர் குருநாதன். இன்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய பரப்புரை திட்டங்கள் என்ன, யாருக்கெல்லாம் இன்னைக்கு பரப்புரை மேற்கொள்ள இருக்கார்? தேவப்பிரியன், மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நேற்று திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு தஞ்சை வந்த தமிழக முதல்வர் இன்று நேரடியாக மக்களை சந்தித்து திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவு தெரிவித்து பரப்புரையை தொடங்கினார். காலை அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டு அங்கு நடைபயிற்சியில் ஈடுபட்ட பெண்கள், குழந்தைகள், வீரர்கள் என அனைவருடன் கைகுலுக்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். மேலும் அங்கு பரப்புரை முடித்துக் கொண்டு அரண்மனை அருகே உள்ள காமராஜ் மார்க்கெட்டில் அங்கு காய்கறி விற்பனை செய்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து பரப்புரை மேற்கொண்டார். தொடர்ந்து அங்கு பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு இனிப்பக கடையில் அமர்ந்து அங்கு தேநீர் அருந்தினார். அதனை முடித்துக் கொண்டு அவர் தங்கியிருக்கும் ஹோட்டலில் 16 சங்க விவசாயிகளின் நிர்வாகிகளை சந்தித்து அவர்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். மேலும் அந்த 16 சங்க விவசாயிகளும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து ஓய்வு எடுக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று மாலை 6 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர், நாகை நாடாளுமன்ற வேட்பாளர், அதேபோல் மாயவரம் நாடாளுமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். இதற்காக மாலை 6 மணிக்கு திறந்தவேணியிலிருந்து தஞ்சையிலிருந்து அவர் புறப்பட உள்ளார். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி குருநாதன்.